சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு நீதி ஸ்லோகத்தை தான் பார்க்க போறோம். மாத்ருவத் பரதாராணி பரத்ரவ்யாணி லோஷ்டவத் ஆத்மவத் சர்வபூதானி யஃப் பஷ்யதி ச பண்டிதஹ. இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு பண்டிதன் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் வச்சுக்கலாமே, இல்ல நிறைய விஷயம் தெரிஞ்சவா அவ எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. மாத்ருவத் பரதா ராணி, தன்னுடைய மனைவியை தவிர மற்ற எல்லாரையும் அம்மாவாவும் அக்காவாவும் தங்கையாவும் பாவிக்கணும் அப்படின்னு இந்த முதல் ஒரு பாதம், இந்த ஸ்லோகத்துடைய முதல் பாதம் சொல்றது. இது பண்டிதனுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மனிதன் என்றாலே அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவனை மிருகமா கருதப்படுறது சாஸ்திரம். தன்னுடைய மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களையும் அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்க வேண்டியது சாஸ்திரம் நமக்கு ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்றது. பரத்ரவ்யானி லோஷ்டவது, பிறருடைய பொருளை, மற்றவாளுடைய பொருளை லோஷ்டம் அப்படின்னா துச்சம்னு அர்த்தம். இந்த இடத்துல துச்சம்னா அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பை நம்ம கம்மி பண்றோன்றது இல்லை, அது நம்மளது இல்லை, அதன் மேல ஒரு அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது. ஆசை, மற்றவர்களுடைய பொருள் மேல நம்மளுக்கு ஆசை இருக்கக்கூடாதுன்றத இந்த இடத்துல அவ சொல்றா. ஆத்மவத் சர்வபூதானி, ஆத்மவத் சர்வபூதானின்னா தன்னை போலவே எல்லா ஜீவனங்களையும் பார்க்கணும். இப்ப மனுஷனை விட மற்ற ஜீவனங்கள் எல்லாம், ஆடு மாடு பசு எல்லாத்தின் மேலேயும் ஒரு நம்மள மாதிரிதான் அதுவும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றா. உதாரணத்துக்கு நம்ம மகாபாரதத்துல இருந்து ஒரு சின்ன கதை பார்ப்போம். பஞ்ச பாண்டவாளோட அந்திம காலத்துல அவ 5 பேரும் சேர்ந்தாப்புல சொர்க்கத்துக்கு போறா. நம்மளுக்கு அந்த கதை ஆரம்பத்துல இருந்து தெரியும். அப்படி இவாள சொர்க்கத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டே வரா. முதல்ல கொஞ்சம் தூரத்துல திரௌபதி மரணத்தை அடைகிறா. அப்படி நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் இப்படி ஒருத்தரா மரணம் அடைஞ்சுட்டே வரா. அப்புறம் கடைசி வரைக்கும் யுதிஷ்டிரரும் ஒரு நாயும் கூட போறது. யுதிஷ்டிரரோட ஒரு நாய் கடைசி வரைக்கும் கூட வருது. சொர்க்கத்தோட வாசலுக்கு போயிட்டா. அங்க இந்திரன் அப்படியே ஸ்வர்ண ரதத்தோட தங்க ரதத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யுதிஷ்டிரனை கூப்பிட்டுக்க, யுதிஷ்டிரா வா, சொர்க்கத்துக்கு வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்றார். ஆனா இந்த நாய் வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறார். உடனே யுதிஷ்டிரன் கேட்கிறான், ஏன் வரக்கூடாது? இல்ல அது வரக்கூடாது, நீ மட்டும் வர்றதுன்னா வா அப்படின்றார். உடனே யுதிஷ்டிரன் அந்த இடத்துல சொல்றார், எனக்கும் பசி இருக்கு, அதுக்கும் பசி இருக்கு, எனக்கும் பயம்ன்றது ஒண்ணு இருக்கு, அதுக்கும் பயம்ன்றது ஒண்ணு இருக்கு. இந்த மனுஷன்னு சொல்லக்கூடிய எனக்கு என்னென்னலாம் ஃபீலிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே அந்த உயிருக்கும் இருக்கு. அப்ப அதை மட்டும் என் கூட்டின்னு போக மாட்டேன். நானும் தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பரிசிரமப்பட்டு வந்திருக்கேன், அதுவும் என்னோட சேர்ந்து வந்திருக்கு. அதை கூட்டின்னு போறதுன்னா சொல்லுங்க, நானும் உங்களோட சொர்க்கத்துக்கு வரேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு யுதிஷ்டிரன் சொல்றார். அப்புறம் மேற்கொண்டு கதைகள் வித்தியாசமா போறது. நம்ம என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மேன்மையானவருக்கு என்ன அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை போல எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கறது தான் ஒரு பண்டிதனுக்கு, ஒரு மேன்மையானவருக்கு அழகு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்றாவா. முதல்ல என்ன பார்த்தோம்? மாத்ருவத் பரதாராணி, எல்லா நம்ம மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களையும் அம்மாவா பார்க்கணும். பரத்ரவ்யானி லோஷ்டவத்து, மற்றவர்களுடைய பொருள் மேல எப்பயுமே ஆசை இருக்கக்கூடாது. ஆத்மவத் சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளும் தன்னை போலவே பாவிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. இப்படி இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணி எல்லாருமே பண்டிதனாக முயற்சி பண்ணணும்ன்றது என்னுடைய பிரார்த்தனை. நமஸ்காரம். நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ.